நடந்தா தளபதி ஃப்ரெண்ட்ன்றான், உட்கார்ந்தா தளபதி ஃப்ரெண்ட்ன்றாங்க. இது இரிட்டேட் ஆகலையா சஞ்சீவ்க்கு? எனக்கு உங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுது. நீங்க எந்த உங்களோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுது. நீங்க ஆரம்பிக்கும் போதே இப்போ நான் ரொம்ப கோவப்பட்டேன்னா தளபதியோட ஃப்ரெண்ட் தளபதி மாதிரி பண்றாரு, தளபதியோட ஒரு ஆக்ட் இருக்கு அவர்கிட்ட, அந்த ஒரு ஷேட் இருக்கு அப்படின்றது என்ன தோணுது உங்களுக்கு? 1000 இருக்கட்டும், சி அவுட் சைட் இஸ் தளபதி அண்ட் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அது டிஃப்ரெண்ட். இது தளபதி சாரோட நான் அப்படி பண்ணலை, இன்டென்ஷனலாக பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் மெட்டியோலிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் அதே பாடி லாங்குவேஜ் தான், அதே மாதிரி தான் பாஸ் விடுவேன் டைலாகில், அதே மாதிரி தான் நடிச்சிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், ஏன் எல்லாத்துக்குமே அதே சமயம் அதான் சொன்னல, அந்த நட்பில் வந்து எவ்வளோ ப்ளஸ் இருக்குது எனக்கு லைஃப்பில், எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு லைஃப்பில். அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது வந்து நான் ரியலி பிளெஸ்ட். யூனோ சில பேர் வந்து எல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க, அவங்க வளர 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 பழசெல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி இப்போ நீ வரலன்னா, பட் எவ்வளவோ சின்ன சின்ன சண்டைகள் நடந்தாலும் சரி, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு முக்கியம்னு 35 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துக்காக இதெல்லாம் தாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நான் சொன்னேன், நான் வேணும்ட்டே பண்ணல, நீங்கள் தான் பார்க்குறீங்களா, எனக்கு வருது, அதுக்கு என்ன பண்ண முடியும். அண்டு நான் இன்னொரு இன்டர்வியூவில் அதான் சொன்னேன், வந்து எந்த ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி யாராச்சும் ஒருத்தர் ரோல் மாடலாக இருப்பாங்க. பட் அதுக்காக இப்படி குத்தி கமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீ நினச்சிக்கோ, பேரை கெடுக்கலல்ல, அட்லீஸ்ட் சரி பண்ணுறேன்னே நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பேரை கெடுக்கலல்ல, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன். அது அதான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கமெண்ட் வந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, அவரை மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ கூட இதை பார்த்தா கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதையா ஆரம்பிச்சிட்டான், இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, அவரை பற்றி ஏன் பேசணும், நான் ஏன் தப்பா, நீங்கள் தான் கேட்டீங்க, நான் கேளுங்கன்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், வேணாங்க நம்ம இல்லை, இதுக்கு நானும் ஒன்று சொல்லணும். நான் இன்னைக்கு கேட்டதுக்கான காரணம், ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் ஆஃப். அவருக்கான ஒரு அடையாளம் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இது எனக்கு உங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுது, நீங்கள் எந்த உங்களோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுது. அதனால தான் இவ்வளோ தூரம் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இல்லை இது வந்து சஞ்சீவ் ஒரு இண்டிவிஜுவலாக பாருங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த ரீசெண்டாக இன்டர்வியூட் சாந்தனு கூட, சாந்தனு பாக்கியராஜ் தாண்டி, பட் சாந்தனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. I want to break that with Sajeev also, and that is what I've been trying. இன்னைக்கு ஒருவேளை மக்கள் இங்கே இருக்காங்க, ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும், சஞ்சீவ்கான ஒரு அடையாளம் இருக்கு, and this is what I am அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன சொல்வீங்க? சஞ்சீவுக்கான ஒரு அடையாளத்தை இது வரைக்கும் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை வேறு யாரோவோ பார்க்காம உங்கள் வீட்டு பையனாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்படிலாம் கமெண்ட் பண்ண தோணாது. நம்ம வீட்டு பையன் ஏதோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கிறான் அப்படின்னு நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, நான்ட்டு இல்லைங்க, நிச்சயமாக நீங்கள் யாரை பற்றியும் எந்த ஹர்ட் பண்ணுற மாதிரி யாருமே எந்த கமெண்ட்டும் போட மாட்டாங்க.